நம்ம திருப்பூர்லேருந்து நம்மளுடைய சகோதரர் வராரு. அதாவது நம்மளுடைய முயற்சிகள் அனைத்துமே திருவினையாகணும் அப்படின்னா நம்ம முயற்சி பண்ணணும். அது 3ஆம் பாவத்தை பார்க்கணும்னு சொல்லுவாங்க. உபஜயஸ்தானமும் அதுதான். முயற்சி ஸ்தானம், சிறு தூர பயணம், தைரியம், வீரியம் அப்படின்னு சொன்னாலே அது 3ஆம் பாவம் தான். முயற்சி திருவினையாக்குமா, இல்லை முயற்சி திருவினையாக்கும் அப்படிங்கிற 3ஆம் பாவத்தை பற்றி பேச வராரு. வாங்க சகோதரர். குருவாழ்க, குருவே துணை. இன்னைக்கு ஸ்ரீ லலிதாம்பிகை ஜோதிட நிலையம் கருத்தரங்கம் 4வது முறையாக நான் கலந்துக்கிறேன். வாய்ப்பளித்த கவிதா சக்திவேல் மேடம், ஈஸ்வரிராஜ் மேடம் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி நம்ம ஜோதிட ஜாம்பவான்கள், ஆசிரியர்கள், ஜோதிட நண்பர்கள் அனைவரும் ரொம்ப அருமையான கருத்துக்களை இன்றைக்கி தெரிவித்தாங்க. ரொம்ப அருமையாக இருந்துச்சு. பயனுள்ள தகவல்கள் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். நான் ஒரு ஜோதிடத்துறையில் ஒரு 15 வருடமாக இருக்கேன். இருந்தாலும் நிறைய விஷயம் புதுசாக வந்துக்கிட்டே இருக்குது. ஜோதிடத்தில் ஒவ்வொரு நாளும் நிறைய விஷயங்கள் கற்றுக்கக்கூடிய தன்மை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. கடல் ஜோதிடம்ங்கிறது கடல் தான். என்னுடைய சிறிய முயற்சி, நம்முடைய சிறிய அறிவுக்கு ஒரு முயற்சி திருவினையாக்கும் 3ஆம் பாவம் அப்படிங்கிற தலைப்பில் இன்றைக்கி பேச இருக்கிறேன். நமக்கு முயற்சி இருந்தால் தான் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம கைக்கு கிடைக்கும். அப்போது அதுக்கு ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா லக்னத்துக்கு 3ஆம் பாவம் தான் நமக்கு கை கொடுக்கும். இப்போ 3ஆம் பாவத்தில் நம்ம அந்த 3ஆம் ஸ்தானாதிபதி பலமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம செய்யக்கூடிய முயற்சிகள் எல்லாமே கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். உபஜயஸ்தானம் சொல்லக்கூடிய அந்த 3ஆம் பாவத்தினுடைய அதிபதி ஒவ்வொரு ஸ்தானங்களில் நிற்கும் போது ஒவ்வொரு மாதிரியான பலன்களை கொடுக்குறாங்க. இப்போ 3ஆம் பாவம் எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுடைய முயற்சி, எழுத்து, நம்மளுடைய குரல் வளம், மாற்றங்கள், இடமாற்றம், அதே சமயம் பார்த்திங்கன்னா தபால், கொரியர், அது சம்பந்தமான துறைகள், மேலும் உடம்புல பார்த்திங்கன்னா கழுத்து, தோள்பட்டை, இது சம்பந்தமான அமைப்புகள், இது எல்லாமே ஏற்படும். தைரியம், போகம், வீரியம், எழுத்து, கமிஷன், டெண்டர், அவசரம், கம்யூனிகேஷன், இது எல்லாமே 3ஆம் பாவம் தாங்க. அப்போ இந்த 3ஆம் பாவம், 3ஆம் அதிபதி எந்த நிலையில் ஒரு ஜாதகத்தில் இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு வெற்றிகளை அது கொடுக்குது. இப்போ 3ஆம் அதிபதி ஒரு ஜாதகத்தில் பலமாக இருந்தால் கண்டிப்பாக அவர் எந்த சூழ்நிலையிலையும் வெற்றி அடைவார். அவர் சிறு வயதில் கஷ்டப்பட்டிருந்தாலும், நிறையா இழப்புகளை சந்தித்தாலும், மத்தியம வயதில் அவருக்கு நிறைய நன்மைகள் நடக்கும். அவர் ஒரு விஷயத்தில் தோல்வி அடைஞ்சாலும் தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பார். அப்படி முயற்சி அடைகிறது அவருக்கு கண்டிப்பாக அந்த முயற்சி அவருக்கு திருவினையாக்கும். 3ஆம் அதிபதி லக்னத்தில் இருக்கும்போது தைரியம், துணிச்சல், தன்னம்பிக்கையும் இயல்பாகவே இருக்கக்கூடிய தன்மையுடையவர்களாக இருப்பாங்க. அதே மாதிரி உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். கட்டுமஸ்தான உடல் அமைப்போடு இருப்பாங்க. ஒரு விஷயத்தை எடுத்தாங்கன்னா தொடர்ந்து அதை செஞ்சு முடித்து கண்டிப்பாக அதை வெற்றி அடைகிற வரைக்கும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த தன்மை அவங்களுக்கு உண்டு. சிறு தூர பயணங்கள் அதிகமாக விரும்புவாங்க. எங்காவது அடிக்கடி போயிட்டு வரணும் அப்படிங்கிற தன்மை அவங்களுக்கு இருக்கும். அதே சமயம் பார்த்திங்கன்னா போலீஸ், காவல்துறை, இது மாதிரியான துறைகளில் ஈடுபாடு அவங்ககிட்ட இருக்கும். அதே 3ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல பார்த்திங்கன்னா கமிஷன் மூலமாக வருமானம் இருக்கும். அவங்களுக்கு கம்யூனிகேஷன் நல்லாயிருக்கும். கம்யூனிகேஷன் மூலமாக வருமானம் கிடைக்கும். இ-சேவை மையம் மூலமாக நடக்கலாம். அதெல்லாம் பண்ணும்போது அவங்களுக்கு நல்ல வருமானங்கள் கிடைக்குங்க. அதே 3ஆம் அதிபதி 3ஆம் இடத்துலேயே இருக்கும்போது அவங்களுக்கு ஜோதிடம் துறை நல்லாயிருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அக்கு பஞ்சர் மாதிரி துறைகள் நல்லாயிருக்கும். வீரியம், தைரியம் அவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. கமிஷன் வியாபாரம், ஸ்கேன் சென்டர், இது எல்லாமே அவங்க செஞ்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் கொடுக்கும். அந்த துறையில் அவங்க முயற்சி செய்து அவங்களுடைய வருமானம் எடுத்துக்கலாம். அதே 3ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். அதே சமயம் பார்த்திங்க அப்படின்னா அடிக்கடி வீடு மாற்றக்கூடிய ஒரு தன்மை அவருக்கு ஏற்படும். தாயாருக்கு உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். ட்ராவல்ஸ், இது மாதிரியான இது அவங்க நடத்தலாம். இட வசதி இருந்ததுன்னா 2 வீலர் பார்க்கிங், கார் பார்க்கிங், அதை அவங்க வச்சு நடத்தலாம். ஆரோ வாட்டர் பிஸ்னஸ் பண்ணலாம், இல்லை அந்த இடத்துல ஒர்க் பண்ணலாம். இதெல்லாமே 3ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல இருக்கும்போது அவங்களுக்கு நல்ல பலன்களை கொடுத்து அவங்க வாழ்க்கையில் முன்னேறக்கு அது சப்போர்ட் பண்ணும். ஒரு ஜாதகத்தில் 3ஆம் அதிபதி எந்த பாவத்தில் இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்து அது சார்ந்த துறையில் அவங்க முயற்சி பண்ணினாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுடைய முயற்சிகள் திருவினையாக்கி அவங்க நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு அவங்களுக்கு
வாய்ப்புகள் அமையும். நிச்சயமாக அவங்க வெற்றி அடையலாம். அதே மாதிரி 3ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல இருக்கும்போது கலைத்துறை சார்ந்த துறையில் அவங்க வெற்றி அடைவாங்க. ஜோதிடம் அவங்களுக்கு நல்லா வரும். கமிஷன், ஏஜென்சி, சீட்டு தொழில் நடத்தலாம். அதன் மூலமாகவும் அவங்களுக்கு வருமானம் வரும். அடுத்ததாக 3ஆம் அதிபதி 6ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கும் போது போலீஸ், இராணுவம், தீயணைப்புத்துறை, வெளிநாடு வேலைக்கு போகிறது இதெல்லாம் முயற்சி பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இருந்தாலும் அவங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளோட கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய தன்மை உண்டு. அதுக்கு அடுத்ததாக 3ஆம் அதிபதி 7ஆம் பாவத்தில் இருக்கும்போது அவங்களுடைய மனைவி துணிச்சல் மிக்கவங்களாக இருப்பாங்க, தைரியசாலியாக இருப்பாங்க. எந்த ஒரு விஷயம் விடுங்க பார்த்துக்கலான்னு சொல்லக்கூடிய ஒரு உறுதியான துணிச்சலான பெண்ணாக இருப்பாங்க. வண்டி வாகனம் ஓட்டுவாங்க. ஒரு ஆண்குண்டான தைரியம் அவங்ககிட்ட இருக்கும். அதே சமயம் 3ஆம் அதிபதி அஷ்டமஸ்தானத்தில் போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு பல ஆரம்பத்தில் நிறைய தடைகள் வரும். அவங்க செய்ய முயற்சிகள் எல்லாமே தடையாகிட்டே இருக்கும். ஆனால் தொடர்ந்து முயற்சி செய்யும் போது அவங்களுக்கு அடுத்தடுத்த முயற்சிகளில் அவங்க எதிர்பார்க்கக்கூடிய வெற்றி கிடைக்கும். 3ஆம் அதிபதி 8ல் இருந்தாலும் மறைமுக வருமானம், ஜோதிடம் இதெல்லாம் அவங்களுக்கு அருமையாக வருங்க. அவங்க முக்கியமாக ஆவணங்களை சரியாக வச்சுக்கணும். ஆவணங்கள் 3ஆம் இடம் அப்படிங்கிறது டாக்குமெண்ட் சொல்லக்கூடியது. அரசு ஆவணங்கள் எந்த ஆவணங்களாக இருந்தாலும் அது கரெக்டாக வச்சுக்கணும். ஆவணங்கள் சரியாக இல்லைன்னா சில நேரங்கள் அதுக்கு ஃபைன் கட்டுற மாதிரி அபராதம் செலுத்தக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். இதே 3ஆம் அதிபதி 9ஆம் பாவத்தில் அமரும் போது அவங்களுக்கு வெளியூர், வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு உண்டாக்கும். போனால் ரொம்ப நல்லாயிருக்கும். 3ஆம் பாவம் அதிபதி 10ஆம் இடம் இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அக்கௌண்ட்ஸ், டாக்குமெண்டேஷன் துறைகளில் நல்லாயிருக்கும். மார்க்கெட்டிங் துறையில் முயற்சி பண்ணாங்கன்னா நல்ல முன்னேற்றம் இருக்கும். ட்ராவல்ஸ் வைக்கலாம். போலீஸ், காவல்துறை, தீயணைப்பு போன்ற துறைகளில் அவங்க முயற்சி பண்ணாங்கன்னா நல்ல முன்னேற்றம் இருக்கும். 3ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு எந்த துறையாக இருந்தாலும் அவங்க நுழைஞ்சா வெற்றி தான். அவங்க போகக்கூடிய எந்த ஒரு முயற்சியும் எந்த ஒரு செயலும் வெற்றியடையக்கூடிய தன்மை உண்டு. அடுத்து 12ஆம் பாவாதிபதி 12ஆம் பாவத்தில் 3க்குரிய 3ஆம் பாவதி போய் நிற்கும் போது வெளிநாடு வேலை அவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். முதல் முயற்சியிலே எந்த ஒரு இது வெற்றியடையாது. திரும்ப திரும்ப முயற்சிக்கும் போது அவங்களுடைய முயற்சி கண்டிப்பாக வெற்றியாகும். இது மாதிரி நிறையா விஷயங்கள் ஜோதிடத்துக்குள்ளே இருக்குது. அது நம்ம தெரிஞ்சு உணர்ந்து நடந்துக்கிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய முயற்சியும் கண்டிப்பாக வெற்றியடையும். நேரமின்மை காரணமாக என்னுடைய உரையை நான் முடித்துக்கொள்கிறேன். வாய்ப்பளித்த கவிதா சக்திவேல் மேடம் அவர்களுக்கும், ஈஸ்வரிராஜ் மேடம் அவர்களுக்கும் மற்றும் இங்கு வந்திருக்கக்கூடிய அத்தனை ஜோதிட நண்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் வணக்கங்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். சகோதரர் அவர்களுக்கு நன்றி. திருப்பூர் சகோதரிகள் சார்பாக அவருக்கு மரியாதை செலுத்தப்படுகிறது.